அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட கருத்தரங்க நிகழ்ச்சியில் பேராசிரியர் மு. துரைசாமி ஐயா அவர்கள் உரை வழங்குவார்கள். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்லி உங்களோடு வருவது சேலம் பாலகராஜா என்று அழைக்கப்படுகின்ற அருள்நிதி மு. துரைசாமி. இப்ப நம்ம கிட்ட ஜாதகம் எல்லாரும் எடுத்துட்டு வராங்க. பார்த்த உடனே இந்த ஜாதகம் உயர்தரமான ஜாதகமா, மத்தியமமான ஜாதகமா, மட்டமான ஜாதகமானு நாம ஜோதிடர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் நம்ம பிறந்திருப்போம் இல்லைங்களா? இந்த 27 நட்சத்திரத்துல 9 சில நட்சத்திரங்கள்ல தான் சில கோள்கள் சில ராசி வீடுகள்ல உட்கார்ந்துருக்கும். இப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் அப்பா வழியில 7 தலைமுறை, அம்மா வழியில 7 தலைமுறை, இந்த 14 தலைமுறையில் முன்னோர்கள் என்ன நற்காரியங்கள் செய்தாங்களோ அதற்கு ஏற்ப சுப கிரகங்கள் சுபஸ்தானங்கள்ல உட்காரும். அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் பாவ கிரகங்கள் சுபஸ்தானத்துல உட்கார்ந்து பாவத்தை கெடுத்துரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எதை அனுபவிக்க போறோம்? ஒரு பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்து கணவன் மூலமாக சுகங்களை அனுபவிக்க போகிறார்கள். ஒரு ஆணாக இருந்தால் மனைவியை திருமணம் செய்து அவர்கள் மூலமாக வாழ்வியல் சுகங்களை அனுபவிக்க போறாங்க. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியினுடைய வம்சாவளியில் 7 தலைமுறை. இப்படி 21 தலைமுறையில அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கும் பாவகாரியங்களுக்கும் ஏற்ப கிரகங்கள் நம்மளுடைய கட்டத்தில் உட்கார்ந்துருக்கு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இதை வெளிப்படுத்துவது எது அப்படின்னு சொன்னா ஊழ்வினை கர்ம நட்சத்திரங்கள். அந்த ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காலபுருஷ தத்துவப்படி மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசி வீடுகள் இருக்கும். இப்ப இதுல மேச ராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். ரெண்டாவது ரிஷப ராசியில மிருகசீரிட நட்சத்திரத்துல 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். அதே மிதுன ராசியில வரக்கூடிய மிருகசீரிடம் ஊழ்வினை நட்சத்திரம் கிடையாது. அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம் ஊழ்வினை நட்சத்திரம். அடுத்தது கடக ராசியில ஆயில்யம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். திருவாதிரை 4 பாதமுமே வரும். ஆமா, முழு நட்சத்திரம் வரும். அதே மாதிரி அடுத்தது சிம்ம ராசியில பூர நட்சத்திரம் 4 பாதமும் ஊழ்வினை நட்சத்திரம். கன்னி ராசியில எடுத்துக்கிட்டு அடுத்து எப்படின்னா கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். துலா ராசியில சித்திரை 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் கர்ம நட்சத்திரம். அடுத்தது விருச்சிக ராசியில உள்ள வந்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அடுத்தது மீன ராசி, இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், இந்த 9 பாதங்களும் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி தனுசு ராசி குண்டலினி பகுதி. எப்படி ஒரு மனிதன் பார்ப்பது, கேட்பது, ரசிப்பது, ருசிப்பது அனைத்தும் அவனுடைய கருமையத்தில் சென்று பதிவாகிறதோ அது மாதிரிங்க நம்மளுடைய இந்த காலபுருஷ தத்துவத்தில் குண்டலினியான தனுசு ராசியில் 3 நட்சத்திரத்திலுமே பதிவாகும். அப்ப அந்த தனுசு ராசியில எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலும் ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்தை நம்ம காமிக்கும். அடுத்து மகர ராசிக்கு வந்தீங்கன்னா அவிட்டம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். கும்பராசிக்கு வந்தீங்கன்னா பூரட்டாதி 1, 2, 3 பாதம், இந்த 1, 2, 3 பாதமும் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். மீன ராசிக்கு வந்தீங்கன்னா உத்தரட்டாதி கர்ம நட்சத்திரம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, 27 நட்சத்திரத்துல 14 நட்சத்திரங்கள் ஊழ்வினை கர்ம நட்சத்திரமாக இருக்கிறது. இப்ப நம்ம ஜாதகங்களை நாம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். நம்மளுடைய கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் இந்த ஊழ்வினை கர்ம நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்து இருக்குதோ அந்த கிரகங்கள் 4 கிரகங்களுக்கு மேல் 3 கிரகங்களுக்கு மேல போகாம இருந்துச்சுன்னா நம்ம ஜாதகம் உத்தமமான ஜாதகம். புரியுதுங்களா? ஒரு 4-5 கிரகம் போயிடுச்சுன்னா மத்தியமான ஜாதகம். 6 கிரகம் 7 கிரகம் போய் இந்த ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்துல உட்கார்ந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த தசா புத்தி வரும்போது ஊழ்வினை கர்மாவை காமிக்கும். அப்ப அந்த ஊழ்வினை கர்மாவை காமிக்கிற போது அவர் வாழ்க்கையில் நிறைய சிரமப்படுவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை அந்த
குறைந்த ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சகோதர சாபம் அவிட்ட நட்சத்திரம், குரு சாபம் அஸ்த நட்சத்திரம், ஸ்திரீ சாபம் பூரட்டாதி நட்சத்திரம். நம்ம யாருக்கு ஜாதகம் பார்த்தாலும் இந்த மூன்றுலயும் ஊழ்வினை கர்மாவில கோள்கள் உட்காராம இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டா நம்ம நிச்சயமா ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இந்த ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இது என்ன? இப்ப மேச ராசி உங்க லக்னத்திலிருந்து எடுத்துக்குங்க. அது எத்தனாவது ராசியா வருதுன்னு பாருங்க, எத்தனாம் பாவத்துல வருதுன்னு பாருங்க. அந்த பாவத்துல இப்ப உதாரணமா ஒருத்தர் மீன ராசின்னு வச்சுக்கலாம். மீன ராசிக்கு 2ஆம் பாவம் எது? மேசராசி. 2ஆம் பாவத்துல மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல போய் ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டா குடும்பம், குடும்பஸ்தானத்துல ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். அப்ப ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் நடக்கும்போது குடும்பத்துல குழப்பம் ஏற்படும். புரியுதுங்களா? இப்போ அதுல சந்திரன் உட்கார்ந்து இருந்தா அம்மாவால ஊழ்வினை கர்மா, சூரியன் உட்கார்ந்து இருந்தா அப்பாவால ஊழ்வினை கர்மா, செவ்வாய் உட்கார்ந்து இருந்தா சகோதரனால ஊழ்வினை கர்மா, புதன் உட்கார்ந்து இருந்தா தாய் மாமன் அத்தை வழியில ஊழ்வினை கர்மா, சனி உட்கார்ந்து இருந்தா குழந்தைகளால ஊழ்வினை கர்மா. இப்ப சில பேர்லாம் தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போய் காத்து கிடப்பாங்க. இதெல்லாம் இப்படித்தான். எந்த உறவுகள், அந்த ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு உறவு இருக்கு. அப்படிதான் ஊழ்வினை கர்மாவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்லி அடுத்த வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லலாம்னு சொல்றேன். இப்ப மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு இது ஊழ்வினை கர்மா. என்ன ஊழ்வினை கர்மா சொல்லுவோம்? தாய் வழி சம்பந்தப்பட்ட துர்மரணத்தை சொல்லும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல அஸ்வினி எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம்? கேதுவுடைய நட்சத்திரம். கேது திசை நடக்கிற போதோ, கேது புத்தி நடக்கிற போதோ அந்த ஊழ்வினை கர்மாவை நமக்கு வெளிப்படுத்தும். யார் வழியில? தாய் வழியில துர்மரணம். தாய் வழியில ஒன்னா பொருளாதாரம் கெட்டு போகும், இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையே பல கேள்விக்குறிகளாக இருக்கும். இந்த 3லயே அவங்க சிரமப்படுவாங்க. இப்போ துர்மரணம்னா மரணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஜோதிடம் சொல்லுவதுல நல்லா வாழ்றதுக்கு சொல்றதை விட ஒவ்வொரு மனுஷனும் நல்லா சாகணுங்க. படுத்தாரு, அப்படியே காலைல எந்திரிக்கல, இறந்துட்டார். உட்கார்ந்தாரு, காப்பி குடிச்சாரு, அப்படியே இறந்துட்டார். இதுதான் புண்ணிய கர்மா. இப்ப உதாரணமா 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து 1000 பிறை கண்டவர்னு சொல்லுவாங்க. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டா ஆசைகள்லாம் நிறைய தீர்ந்து போயிருங்க. எல்லாருக்கும் எல்லா ஆசையும் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், பேரம்பேத்திக்கு படிச்சிருப்பாங்க, பேரம்பேத்திக்கு வேலை வெட்டி கிடைச்சிருக்கும், பேரம்பேத்திகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், எள்ளு பேரம் கொள்ளு பேரம் வரைக்கும் பார்த்துருப்பாங்க, 7 தலைமுறை பார்த்துருப்பாங்க. அந்த ஆத்மா ஆண்டவா என்னை நல்லபடியா கூட்டிட்டு போ சாமின்னு கேட்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைவேறாத ஆசைகள் இருக்காது. அப்ப அந்த ஆத்மா இறந்து போச்சுன்னா அதெல்லாம் சாந்தம் அடைந்து விடும். புரியுதுங்களா? இப்போ ஒரு 60 வயசு வாழ்றாங்க. அந்த 60 வயசு வாழ்ந்துட்டு அந்த 60 வயசுக்கு மேல நோய்வாய் படுத்து ஒரு 6 மாசம் 1 வருஷம், இப்ப நம்ம ஊர்ல அப்படியே இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, எத்தனை பேர் படுத்த படுக்கையாகி மருந்து மாத்திரையோட இறந்து போறாங்க பாத்தீங்களா? அது பூரா விஷக்கர்மா. அப்ப அவங்களுக்கு நிறைய ஏக்கங்கள் இருக்கும். ஐயோ, இன்னும் பேரனுக்கு கல்யாணம் ஆகலையே, பேத்தி கல்யாணம் ஆகலையே. அந்த ஏக்கங்கள் நிறைவேறாத வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு அமைதி கிடையாது, சாந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 50 வயசுல, சின்ன வயசுல விபத்தால இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க, துர்மரண கர்மா. அடுத்தது தன்னைத்தானே மாய்த்து கொள்பவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் இன்றைய சமுதாயத்துல கணவன் மனைவியை மதிக்கல, மனைவி கணவனை மதிக்கல அப்படின்னு சொல்லி அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து பண்றாங்க பாத்தீங்களா? அது விஷகர்மா. சுபகர்மா, அசுபகர்மா, துர்மரண கர்மா, விஷகர்மா. இந்த 4 கர்மாவில தான் இந்த உலகத்துல மனிதராக பிறந்த ஜீவன்கள் தன்னை மாய்த்து கொள்கிறது. இதுல சுபகர்மா மட்டும்தாங்க நமக்கு திதி தோஷம் வர்றதுல இருந்து நிவர்த்தி அளிச்சு இந்த சந்ததியினுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு சுக போகங்களை வழங்குகிறது. இந்த அசுப கர்மா, துர்மரண கர்மா, விஷ கர்மாலாம் என்ன பண்ணுன்னா எனக்கு கிடைக்காதது எனக்கு பின்னால வர்றவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்துக்கும் சுகத்திற்கும் தனவிருத்திக்கும் ஜனவிருத்திக்கும் தடையாக இருக்கிறது. அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது எத்தனை ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் இருக்கு, அதை போக்கிக் கொள்ள என்ன வழி பாருங்க. ஒரே வழி, துன்பப்படுகிற உயிர்களுக்கு துன்பம் நீக்கி வாழணும். நம்ம கண்ணுக்கு முன்னால எந்த ஜீவன் கஷ்டப்பட்டாலும்
நாம எந்த பிரதிபலனும் பார்க்காம அவங்களுக்கு உதவி செஞ்சா அதுக்கு பேரு தர்மம். எதிர்பார்த்து செஞ்சா அதுக்கு பேரு தானம். நம்ம தர்மம் செய்யணும். செய்யக்கூடிய தர்மம் தான் நம்மளை தலைகாக்கும். சரிங்களா? அப்போ எந்த வகையிலாவது ஒரு வகையில நம்மளால முடிஞ்சது, நமக்கு கீழே உழைக்க முடியாதவர்கள், உழைத்து பிழைக்க முடியாதவர்களுக்கு நாம் தான தர்மம் செய்து நம்மளுடைய பின்வரும் காலங்களை தர்ம நெறிப்படி வாழ்ந்தால் ஊழ்வினை கர்ம நட்சத்திரங்களின் சாபத்தில் இருந்து விடுதலை ஆகலாம். ஒரு 50% நிச்சயமாக நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சுக்கு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், மேலும் நெறி பிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம்தான். ஆக கலங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம் என்று எங்களுடைய குருநாதர் சொல்றார். ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பூமியில பிறந்த மக்களுக்கு நல்ல தாய் தகப்பன் கிடைக்கணுங்க, நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல மக்கள் கிடைக்கணும், நல்ல பிள்ளைகள் கிடைக்கணும். இதுதான் நமக்கு கிடைக்கிற இறைவன் கொடுத்த புண்ணியம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில ரிஷப ராசியில மிருகசீரிட நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரமா இருந்தா என்ன பண்ணும், அடுத்த வாரம் சந்திப்போம். ஜோதிடம்னா என்ன ஒரு குழப்பம் நமக்குள்ள. எந்த ஜோசிகாரரும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு தெரிஞ்சு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இன்றைய உலகத்துல பஞ்சாங்கங்கள்ல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதுல ஜோதிடத்துல எத்தனை முறைகள் இருக்கு, அது ஒவ்வொரு முறையிலையும் எப்படி சொல்றாங்க, நமக்கு எது பொருத்தமா அமைதோ அதை எடுத்துக்குங்க. எதையும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதை விட ஆராய்ச்சி பண்ணுங்க. சுகர்நாடி ஜோதிடத்துல விஜயனையா அவர் மாதிரி சொன்னாங்க, அவருக்கு நன்றி. அதே மாதிரி கோமதி அம்மா அவர்கள் 2ஆம் லக்ன பாவம் எப்படி இருந்ததுன்னு மிக அற்புதமா சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றி பாராட்டுகிறோம். அதுக்கப்புறம் திருச்சியில இருந்து ஆறுமுகம் ஐயா வந்து கேபி சிஸ்டத்துல நம்முடைய ஜாதகங்கள்ல கோள்கள் எத்தனை டிகிரியில உட்கார்ந்து இருக்குது, நட்சத்திரங்கள் எத்தனை டிகிரியில இருக்கு அப்படிங்கிறத வச்சு வித்தியாசங்கள் விதிவிலக்கா சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய இவர் பூட்டை ரவிச்சந்திரன் ஐயா வாஸ்து பார்க்கணும், அடி பார்த்து வீடு கட்டினீங்கன்னா உனக்கு அடி விழுவாதுன்னு மிக அற்புதமாக ஒரு சிந்தனை உரை கொடுத்தாங்க. அதே மாதிரி ஐயா அவங்க நமக்கு லக்ன பலன்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக சிந்தனை உரை கொடுத்திருக்காங்க. நமக்கு இன்று வருகை புரிந்து நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் தங்களுடைய நல்லுரைகளை கருத்தரங்கத்தில் பதிவு செய்த அனைத்து ஜோதிடர் பெருமக்களுக்கும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நன்றி பாரா. இன்றைய நிகழ்வை இனிதே நிறைவு செய்கிறது சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நன்றி, வணக்கம்.